அவன் கையை வெட்டுவியோ காலை வெட்டுவியோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு என்கிட்ட வா, உன் மேலே எந்த கேஸும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னார் ஒரு கட்சி பிரமுகர். நடந்தது என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினராக இருந்த ஒருத்தன், ஆளு நல்ல வாட்ட சாட்டமா பார்க்கவும் அழகா இருப்பான். அவனுக்கு கல்யாணமாகி 4 வருஷம் ஆயிட்டு, ஒரு குழந்தையும் பிறந்தாச்சு. ஆனா இப்ப அந்த மனைவி அவனோட இல்ல, அடுத்த தெருவில் உள்ள ஒருத்தனோட ஓடி போய் குடும்பம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இப்போ இவனுக்கு குடும்பம் பண்ண பொண்டாட்டி இல்ல. அழைச்சிட்டு போனவன் மேல தாங்க முடியாத கோபம் கட்சியில வந்து பஞ்சாயத்து சொன்னான். 4 மாசமா பொண்டாட்டி இல்லாம நான் ரொம்ப சங்கடப்படுறேன், எப்படியாவது அவளை என் கூட சேர்த்து வைங்கன்னா. இந்த பஞ்சாயத்தை கேட்ட வட்டார பொறுப்புல இருந்த அந்த இளைஞரு, அவருக்கு இன்னமும் கல்யாணம் ஆகல, ரொம்ப துடிப்பானவர். இதை கேட்டதும் அவனை விட இவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சுட்டார். என்னப்பா சொல்றேனே, ஓம் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தன் கொண்டு போயிட்டான்னா அவனை சும்மா விடுறதா? இனிமே இந்த தப்பு இந்த ஏரியாவிலேயே நடக்காத அளவுக்கு ஏதாவது செஞ்சாகணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க தலைவரேன்னா. அதுக்கு அவர் சொன்னாரு, மானமுள்ள யாராலையும் இதை தாய்க்க முடியாது. நீ அவன் கையை வெட்டுவியோ காலை வெட்டுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கே அவனை ஏதாவது செஞ்சுட்டு நேரா எங்கிட்ட வா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பார்த்துக்கிறேன். அதோட உன் பொண்டாட்டியும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுவான்னார். இதை கேட்டதும் அவன் ரொம்ப உற்சாகமாயிட்டான். தலைவரே சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, பேப்பர்ல செய்தி வரும். நீங்க சொன்னபடி செஞ்சு முடிச்சுட்டு நேரா உங்ககிட்ட வந்துடுவேன். அப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும், பேச்சு மாறப்படாதுன்னா. கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வான்னுட்டார். இது எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மூத்த கட்சி பொறுப்பாளர் இந்த இளைஞரை பார்த்து கேட்டார், ஏப்பா இப்படி வன்முறையை தூண்டி விடுறியே, சொன்னபடி அவன் செஞ்சிட்டான்னா நீ என்ன பண்ணுவ? பிரச்சனை பெருசாயிட்டா கட்சி மேல்மட்டத்துக்கு யாரு பதில் சொல்றதுன்னு கேட்டார். அதுக்கு அந்த இளைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தாலி கட்டின பொண்டாட்டியே ஒருத்தன் 4 மாசமா பக்கத்து தெருவுலையே வச்சு குடும்பம் பண்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தன் நான் சொன்னதுனால திடீர்னு கோவப்பட்டு அவன் கையை காலை வெட்டிடுவான்னு நம்புறீங்க? அந்த அளவுக்கு கோவப்படுறவனா இருந்தா அவன் ஏன் வந்து நம்ம கிட்ட பஞ்சாயத்து சொல்ல போறான்? அப்பவே செஞ்சிருக்க மாட்டானா என்ன அப்படின்னார். கொஞ்சம் யோசிச்ச பெரியவர், ஆமா இல்ல அதுவும் சரிதான், அதுல எனக்கும் நம்பிக்கை இல்லதான். சரி, அவன் எதுவும் செய்ய மாட்டான்னு தெரிஞ்சும் ஏன் இப்படி நீயும் கோபப்படுற மாதிரி பேசி அனுப்புனேன்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னாரு, ஓடி போனவளை மறுபடி கொண்டாந்து இவங்கிட்ட சேர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. இதை பேசி முடிப்போம்னு நாம ஒத்துக்கிட்டா நாளைக்கு அவன் என்ன சொல்லுவான்? என் பொண்டாட்டியை நீங்க என்னோட சேர்த்து வைக்கல, அப்புறம் நான் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கணும், கட்சிக்கு ஏன் சந்தா கொடுக்கணும் நன்கொடை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற கட்சிக்கு போயிடுவான். இப்பன்னா தலைவர் சரியாத்தான் சொன்னாரு, நாம தான் அவர் சொன்னபடி செய்யல, செஞ்சிருந்தா காப்பாத்தி விட்டுருப்பாரு, கட்சி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, நாம தான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு மறுபடி இந்த பிரச்சனைய வந்து சொல்லவும் மாட்டான், எந்த காலத்திலையும் நம்ம கட்சியை விட்டு போகவும் மாட்டான். என்ன நான் சொல்றது சரிதானே? பெரியவருக்கு அடக்க முடியாத சிரிப்பு. சிரிச்சுக்கிட்டே, நீ சாதாரண ஆள் இல்லப்பா, பழைய கில்லாடி தான். சொல்ல போனா இந்த காலத்துக்கு ஏத்த அரசியல்வாதி நீந்தான், நாங்க இல்ல. பாதிக்கப்பட்டவனுக்கு எதுவுமே செய்யாம கட்சி நடத்துறது எப்படின்னு நானே இந்த வயசுல உன்கிட்ட தான் கத்துக்கணும்னாரு பாருங்க.